Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் சூப் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை பாயில் பண்ணனும். அதுக்கு குக்கர்ல தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். நான் 250 கிராம்ஸ் சிக்கனை ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ஒரு 1லேருந்து 2 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை மட்டும் எடுத்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ண சிக்கன் பீசஸை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின கேரட்டை ஆட் பண்ணிடலாம். அது பாயில் ஆகிற டைமில் சைடில் கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி. கூடவே இன்னொரு கப்பில் ஒரு முட்டையை எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம பொடியாக பிச்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு ஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் வினிகர், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், இதெல்லாமே ஆட் பண்ணிடலாம். நான் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரை ஆட் பண்ணிடலாம். சூப்பை இறக்குறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் சூப் ரெடி. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.